நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நான் கனடாவின் கால்கரி நகரில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை உங்களிடம் பகிரப் போகின்றேன். இது ஒரு உண்மை சம்பவம். 3 தமிழர்கள் வேலை பார்க்க வந்தபோது அவர்களிடம் நடந்த கடுமையான நிலை பற்றிய விடயத்தை உங்களிடம் பகிரப் போகின்றேன். கனடாவின் கால்கரியின் நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஒரு இந்திய உணவகம் இருந்தது. இங்கு இந்தியாவில் இருந்து 3 தமிழர்கள் டெம்பரரி வேலை செய்ய கனடாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை செய்ய அனுமதித்தாலும் கடை உரிமையாளர்கள் அவர்களை தலை கடிகாரமாக கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். வேலைக்கு வந்து காசு தராமல் அடிமை போல நடத்தி மென்டல் பிரஷர் கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த 3 பேரும் கடையில் வேலை செய்து வரும்போது கடை உரிமையாளர்கள் மிகப்பெரிய கட்டணத்தை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தலைக்கு 24,000, 12,000 மற்றும் $8,000 எவ்வளவு பெரிய தொகை. தங்குமிடமானது ஒரு சிறிய பேஸ்மெண்ட், அதோடு சேர்ந்து குளிக்கவும் தூங்கவும் அனுமதித்திருக்கிறார்கள். இதனால் அந்த மூவரும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார்கள். வேலை செய்ய வந்தவர்கள் அடிமை போல் நடத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் இதிலிருந்து தப்பிக்க போர்டு ஏஜென்சி மற்றும் சட்ட உதவிக்காக நாடி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு முடிவு செய்தது. 3 பேருக்கும் $44,000 பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று ஜட்ஜ் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 18 மாதங்கள் ப்ரொபேஷன், அதோடு சேர்த்து 99 நாட்கள் ஜெயில் தண்டனை அறிவிக்கப்பட்டது. இது உலகத்தில் மிக ஒரு அபூர்வமான சம்பவங்களில் ஒன்றாக இருக்கிறது. வேலைக்கு வந்தவர்களை அடிமை போல நடத்தி பணத்தை பிடித்தவர்களுக்கு சட்டம் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தது. இப்போது இந்த சம்பவம் எமக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருக்கிறது. வேலையில் நீதி மற்றும் மனித உரிமைகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவதானமாக இருங்கள்.